தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் ஆந்திராவைச் சேர்ந்த கணவன் மனைவி பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தனர். மனைவி டெய்லராக பணிபுரிந்தார். அவர் 4 மாத கர்ப்பமாக இருந்ததால் தாயை பார்க்க நினைத்தார். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி சித்தூரில் உள்ள தாய் வீட்டுக்கு செல்வதற்காக கோவையிலிருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருப்பூர் ஸ்டேஷனில் கர்ப்பிணி ஏறினார். பெண்கள் பெட்டியில் பயணம் செய்தார். அந்த பெட்டியில் அவர் மட்டும்தான் இருந்தார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் மற்றும் கேவி குப்பம் ரயில் நிலையங்களுக்கிடையே ரயில் சென்று கொண்டிருந்த போது கழிவறைக்கு செல்ல எழுந்தார். அப்போது ஒரு ஆசாமி பெண்கள் பெட்டியில் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது பெண்கள் பெட்டி, ஏன் ஏறினீர்கள் என கர்ப்பிணி கேட்டதும், அவசரத்தில் ஏறிட்டேன், அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் இறங்கிடுறேன் என அந்த ஆசாமி சொன்னார். அடுத்த சில நிமிடங்களில் காமக்குடூரனாக மாறிய அந்த ஆசாமி கர்ப்பிணியை பலாத்காரம் செய்ய முயன்றான். கர்ப்பிணி சத்தம் போட்டு கூச்சலிட்டதால் அந்த ஆசாமி ஆத்திரமடைந்தான். கர்ப்பிணி என்றும் பாராமல் கண்மூடித்தனமாக தாக்கி ஓடும் ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டான். காட்பாடி ஸ்டேஷனில் ரயில் நின்றதும் இறங்கி சென்று விட்டான். ரயில் தண்டவாளம் அருகே பெண் பலத்த காயத்துடன் கிடப்பதை பார்த்த கேவி குப்பம் மக்கள் போலீசுக்கு தகவல் சொன்ன பிறகே இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டதில் அவருக்கு கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ரயில்வே போலீசார் அவரை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்டதில் கரு கலைந்து போனது. தமிழகத்தையே அதிர வைத்த இந்த சம்பவத்தில் போலீசார் துரிதகதியில் விசாரணை நடத்தினர். ரயில்களில் குற்றங்களை செய்த பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை காட்டி பெண்ணிடம் போலீசார் விசாரித்த போது ஒரு ஆசாமியை காட்டி என்னிடம் கொடூரமாக நடந்தது இவன்தான் என்றார். அவன் ஹேமராஜ், வயது 28, கேவி குப்பத்தைச் சேர்ந்தவன்தான் என தெரிய வந்தது. காட்பாடி ரயில் நிலையத்தில் ஹேமராஜ் இறங்கி சென்றதும் சிசிடிவி மூலம் உறுதியானது. அதைத் தொடர்ந்து கேவி குப்பம் பகுதியில் சுற்றித் திரிந்த அவனை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். அவன் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பெண்களிடம் கொடூரமாக நடப்பது ஹேமராஜுக்கு புதிதல்ல. ஏற்கனவே ஒரு இளம் பெண்ணை காதலிப்பதாக ஏமாற்றி அவரை 2022இல் வேலூருக்கு அழைத்து வந்து கொடூரமாக கொன்று நகைகளை கொள்ளையடித்தான். அந்த வழக்கில் ஜாமீனில் வந்த சமயத்தில்தான் கர்ப்பிணியிடம் கொடூரமாக நடந்தான் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. பெண்ணை ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட கோர்ட்டில் நடந்தது. வழக்கை நீதிபதி மீனா குமாரி விசாரித்தார். ஹேமராஜ் குற்றவாளி என கடந்த 11ஆம் தேதி தீர்ப்பளித்தார். ஹேமராஜுக்கான தண்டனை விவரம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். அதன்படி இன்று தண்டனை விவரத்தை நீதிபதி மீனா குமாரி அறிவித்தார். ஹேமராஜுக்கு 3 ஆயுள் தண்டனையும் 85,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பெண் எந்த வேலையையும் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. எனவே தமிழக அரசு 50 லட்சம் ரூபாயும் ரயில்வே 50 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி மீனா குமாரி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து ஹேமராஜ் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டான்.